அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே எங்களை நீ உங்களுடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில விசேஷமாக பிரதர் ராபின்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிறந்த நாளை காணுகிற மகனை கர்த்தர் ஆசீர்வதித்து சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் கொடுத்து ஜெப ஆவினாலும் விண்ணப்ப ஆவினாலும் நிறைத்து வழிநடத்தி குடும்பம் முழுவதையும் கர்த்தருக்குள் மகிமையாய் காணப்பட மகனையும் குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஐயா, நீடித்த நாட்களால் திருப்தியாக்குங்கப்பா. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆவதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு பிரதர் ராபின்சனுக்கு பிறந்த நாள். எல்லாரும் கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்துவோமா? ஹாப்பி பர்த்டே பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, லேவியராமம் 1-7 வரை இதெல்லாம் பார்த்தோம். பலிகளை குறித்து பார்த்தோம். 8வது அதிகாரத்தில் எதை பார்த்தோம்? கேள்வி கேட்பேன். இன்னைக்கு 15வது நாள் படிச்சிருக்கிறோம். கேள்வி கேட்காம போனால் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆரோனுடைய பிரதிஷ்டை, ஆரோனும் உடைய குமாரனும் பிரதிஷ்டை எதெல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னார். படிச்சுட்டு வந்தீங்களா? நான் 8ஆம் அதிகாரத்தையும் படிச்சுட்டு வர சொன்னேன். 8, 9, 10 3ஐயும் படிச்சுட்டு வர சொன்னேன். சொல்லுங்க. இப்போ தான் பார்க்குறீங்க இல்லையா? டக்குன்னு வரணும். அதனால் படிச்சுட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களை சொல்ல முடியும். இப்போ நீங்கள் படித்தா இப்போ தான் பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் நமக்கு இந்த உபவாச நாளில் கற்றுக்கொள்ளணும் என்ன தெரியுமா? வேத வசனத்தை இருதயத்தில் நல்லா என்ன நிரப்பணும். அது எப்போ கேட்டாலும் சொல்லணும். நான் கேட்குறது ரொம்ப பேசிக்காக தான் கேட்குறேன், ரொம்ப டீப்பாலாம் கேட்குறேன். ஆரோன் குமாரருக்கும் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்றால் எதெல்லாம் கொண்டு வர சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். வஸ்திரம், அபிஷேக தைலம், 2 காளையா, 1 காளை, 2 கடா, ஒரு குடையில் அதிரசங்கள். சரியா? அப்போ ஆரோனும் அவன் குமாரரும் மோசையை கூப்பிட்டு அந்த சன்னிதானத்தில் வரும்போது அவங்க கைகள் வெறுமையாக இருந்தது. ஆனால் இவங்களுக்கு எல்லாம் பிரதிஷ்டை பண்ண பிறகு அவங்க கையில் இந்த சமாதான பலிக்கிற கொழுப்பெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த கூடையில் அந்த அப்பங்கள்லாம் வச்சு அசைவாட்டும் காணிக்கையாக தேவனுக்கு படைக்க சொன்னார். ஏறெடுத்து படைக்கும் காணிக்கை, அசைவாட்டும் காணிக்கை. அசைவாட்டும் காணிக்கைன்னா என்னது? ஒன்றில் இதான் பலிவிடம்னா கையில் எடுத்து வச்சுட்டு இப்படி முன்பக்கம் வரலாம், இப்படி பின்பக்கம் வரலாம். எல்லாமே உமக்கு தான் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா இந்த சைட் டு சைட் மூவ்மெண்ட் இப்படியும் பண்ணலாம். அப்படின்னா அது ரிசரக்ஷன். ஆண்டவர் அவருடைய கிரியைகளை எல்லாவற்றையும் உயிர் தெழுந்தவராக இருக்கிறார் என்று. ஏறெடுத்து படைக்கிறேன் அப்படியே தேவனுக்கு முன்பாக தூக்கி அவர் எதை காட்டுதுன்னா ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்படின்னா அது என்ன? பரலோகத்துக்கு ஏறி போனால் இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்பதை குறிக்கிறது. அவர் நமக்காக பாடுபட்டார், அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். இத்தனை சத்தியங்களும் அடங்கி அப்படிப்பட்ட இந்த பலியே அப்படின்னு சொல்லிட்டு ஏறெடுத்து படைக்கும் பலியாக படைத்தார்கள். அப்படி என்றால் இந்த பிரதிஷ்டை சமயத்தில் முதலாவது ஸ்நானம் பண்ணி வைத்தான். ஸோ சுத்திகரிப்பை குறித்து நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவினாலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? கழுவப்பட வேண்டும். ஆரோன் குமார் பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் நினச்சிங்கன்னா, நாம் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்கள். இப்போ 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறது. அப்போ நாமெல்லாம் யாராக இருக்கிறோம்? 4 கேட்டகரியில் இருக்கோம். யார் முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 2வது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்போ நம்மலாம் யார் சொல்லுங்க? ஆசாரியர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள். அதெல்லாம் அந்த கிண்டர்கார்டனில் நம்ம கற்றுக்கொள்ள காரியங்கள். ஆனால் வளர வளர நம்மளை என்ன பொசிஷனில் கர்த்தர் வச்சிருக்கார் அப்படின்னா நம்மளை ஆசாரியர்களாய் வச்சிருக்கிறார். சாதாரண ஆசாரியர்கள் இல்லை, ராஜரீக ஆசாரியர்களாய். அந்த ராஜாவுடைய ஆளுகையும் ஆசாரியத்துவம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம முதல்லாம் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட, 2வது ராஜரீக ஆசாரிய கூட்டம், 3வது பரிசுத்த ஜாதி, 4வது அவருக்கு சொந்தமான ஜனம். அப்படின்னா நாமும் ஆசாரியர்கள். அப்போ ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அப்போ தேவனுக்கு எங்கே ஊழியம் செய்யணும்? அவருக்குன்னு ஒரு வாசஸ்தலம் இருக்குது. அந்த வாசஸ்தலத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். ரைட்டு. இப்போ நாம் எப்படின்னா நம்ம புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்கள்.
நாமும் ஊழியம் செய்ய வேண்டும். எதற்கு ஊழியம் செய்ய வேண்டும்? எங்கே ஊழியம் செய்ய வேண்டும்? நம்ம குடும்பமே தேவன் தங்கும் ஒரு வாசஸ்தலம். ஸோ ஒவ்வொரு ஆசாரிகள், அது சகோதரிகளானாலும் சகோதரனாலும், இந்த ஆசாரியத்துவ முறைமையின்படி தான் நம்ம குடும்ப வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். நம்ம குடும்பம் உலகத்தில் எப்படி மனுஷங்க நடத்துகிறாங்களோ அப்படி இல்லை, நம்ம ஆசாரியர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசாரியன் எப்போதுமே ஜனங்களுக்காக தேவ சன்னிதானத்தில் திறப்பில் நின்று விண்ணப்பிக்கிறவன், பாவ நிவர்த்தி செய்கிறவன், எல்லா காரியங்களும் ஜனங்களுக்காக. அப்படின்னா ஆசாரியர்கள் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் நம்ம குடும்பத்துக்கு என்ன காரியம் செய்யணும், திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படின்னா ஆரோனை தெரிந்தெடுத்தாலும் ஊழியத்துக்குன்னு அவனை பிரதிஷ்டை பண்ணுகிறார். எப்படின்னா முதலாவது அவனை ஸ்நானம் பண்ணி வைத்தார். ரெண்டாவது பார்க்கும்போது அந்த வஸ்திரங்கள் நமக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் யாத்ராமத்தில் கர்த்தர் சித்தமான வரும் நாட்களில் நம்ம கவனிக்கலாம். அந்த அவனுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்க வஸ்திரத்தை அவனை என்ன செய்யணும், உடுத்து வித்தான் மோசே. அப்படின்னா நமக்கு என்ன வஸ்திரம்னா தேவனுடைய அந்த டிவைன் நேச்சர், திவ்ய சுபாவங்கள், அவருடைய நல்லொழுக்கங்கள், ஹியூமன் வேர்ச்சுஸ், பண்புகள், இதெல்லாம் தான் நம்ம என்ன செய்ய ஆடையாய் உடுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை ஞானஸ்தானம் பெற்றதன் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நம்ம எதை தரித்து கொண்டிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தானே எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க ஆண்டவரை நம்ம தரித்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய நல்லொழுக்கங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இதெல்லாம் உள்ளே இருக்க இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். அதனால தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டா நம்ம என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கவனமாக இருக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ கவனமாக இருக்கணும், நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் எவ்வளோ கவனமாக இருக்கணும். அப்படி எல்லாம் அந்த வஸ்திரம் போட்ட பிறகு அப்புறம் பாவ நிவாரண பலியாக, சர்வாங்க தகன பலியாக எல்லாம் செலுத்திட்டு ரெண்டாவது ஆட்டுக்கடாவை பிரதிஷ்டை பலியாக செலுத்துவாங்க. அந்த பிரதிஷ்டை பலியாக அப்போ நீ இதை சொல்லிடுறேன். இப்போ என்னதான் ஆசாரியனாய் கர்த்தர் அவனுக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரத்தெல்லாம் தெளித்தாலும் பாவ நிவாரண பலி செலுத்தணும். அந்த இளங்காளை பாவ நிவாரண பலி. அப்படின்னா எல்லாருமே நம்ம பாவிகள். எனக்கு நான் ஆசாரிய ஊழியம் செஞ்சாலும் ஐ நீட் எ சாக்ரிஃபைஸ், சின் ஆஃபரிங் எனக்கு அவசியம். அதை தான் உணர்த்துவதுக்கு. ரெண்டாவது அந்த பாவத்தெல்லாம் ஆண்டவர் சபத்தை அறிக்கை பண்ணா, அடுத்தது சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆடை பலியிடுறதுக்கு காரணம் என்னவென்றால் என் வாழ்க்கை முழுவதும் உமக்கு அர்ப்பணிப்பு. அப்படி தான் நம்ம ஊழியம் செய்யணும். ஏன் இஷ்டப்படி அப்படி ஊழியம் செய்யக்கூடாது. குடும்பத்தை நடத்தினாலும் எல்லாம் ஆண்டவரே முழுமை, என் குடும்பத்தில் அத்தனை காரியம் உமக்கே நான் அர்ப்பணிக்கிறேன், நீங்களே நடத்துங்க என்று சொல்லி முழுமை அவர் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். பிரதிஷ்டையின் பலி அது என்ன பண்ணால் அந்த இரத்தத்தை எடுத்து என்ன செய்ய வேண்டும், கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். பிரதிஷ்டையின் பலியை என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. காதில் எப்படி நீ ஒன்று அங்கேருந்து சொல்லட்டாலும் அப்படி காதை காமிச்சா கூட எனக்கு புரிஞ்சிடும். என்ன செய்யணும் சொல்லுங்கள். முதல்ல காதில், இரத்தத்தை காதில். ஏன்னா நம்ம கேட்குற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படி கேட்குறோமோ அப்படி தான் என்ன செய்ய முடியும், கையும் செயல்படும் காலும் செயல்படும். ஸோ வலது காது மடலில், வலது பெருவிரல்ல, வலது கால் பெருவிரல். அப்படின்னா எதை கேட்குறோமோ அதன்படி தான் நம்ம செயல்படும். இப்போ நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எதை நம்ம கேட்குறோம். நெகட்டிவாகவே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம வாழ்க்கையில் ஆசாரி ஊழியம் செய்ய முடியாது. இல்லை நம்மளை மயக்குற சில வார்த்தைகள் வரும், அதையும் கேட்கக்கூடாது. அது ஆளை தட்டி விட்டுரும். புகழ்ச்சி, ஒருவனுக்கு வரும் புகழ்ச்சி தான் அவனுக்கு வரும் சோதனை. ஒருத்தவங்க ரொம்ப சிஸ்டர் ஆப்போசிட் செக்ஸ், அதில் விசேஷமாக ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணலாம். நான் என்ன சொல்லேன்னா, நம்ம பிரதர் மாதிரி பழகலாம். தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நீ பாலிய சகோதரிகளோட எல்லா கற்புடனும் என்ன செய்ய, எல்லா கற்புடனும் உன்னை காத்துக்கொண்டு சகோதரி போல் பழகு. அப்படி தான் இருக்குது. யார்கிட்ட பழகினாலும் அதுக்கு ஒரு வரம்பு, அதுக்கு மிஞ்சி போகக்கூடாது. அதுக்கு அதுக்கு தான் நம்ம சென்சிட்டிவ் உள்ள ஆவியான இருக்கிறாரு, உணர்ந்து கொள்ளணும். ஒருத்தங்க பொதுவாகவே ஒருத்தங்க நம்ம பொழுதுட்டாங்கன்னா அப்படியே ஃப்ளாட் ஆயிடும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. எது ஆனாலும் சரி தான், என்ன பண்ணாலும். ஆண்டவர் சமயம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்திரீ சொல்லுவோம், ஓ உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பால் உண்ட மலைகளும் பாக்கியம் உள்ளது அப்படிங்கன்னா ஆண்டவர் ஆஹா அப்படின்னு மயங்கலை. அது சரிதான், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதான் அதை காட்டிலும் பெரியவர்கள் அப்படின்ட்டார். அப்படி வரணும். அப்ரிசியேஷன் நமக்குன்னு எடுக்கக்கூடாது. அதனால்தான் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை, ஜனங்கள் வழி தப்பி போகக்கூடிய காரணமே இந்த காது. தவறான செய்தி மட்டுமல்ல, நல்ல செய்தியும் அது தவறான எண்ணத்தோடு போகும்போது காதுக்குள்ளே போகிறதுனால கையெல்லாம் வித்தியாசமாயிடுது. யாராவது ஒருத்தர் நம்ம புகழ்ந்துட்டாங்கன்னா அந்த சிஸ்டரோ அந்த பிரதரோ அதை நினச்சிக்கிட்டே என்ன செய்ய முடியும், கை என்ன செய்யுது, எங்கே போகுது, செல்ஃபோனுக்கு போகுது.
அப்படியே ஹலோ அப்படின்னு பேச வைக்கிறது காரணம் என்ன? சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே வேலைக்கு போன இடத்துல அந்த வேலைக்கு போகிற அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. விசுவாசி தான் நான் சொல்கிறேன், 2 பிள்ளைங்க இருக்குது. வேலைக்கு போகிற ஒரு ஆளோட தொடர்பு வந்து சும்மா பேசி 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 ஹஸ்பண்ட் சொன்னார், பேசாத ஒரே சண்டை. ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா போர்வையை இழுத்து போத்துக்கிட்டு உட்காந்து எல்லா பிள்ளைங்களும் தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்குதுங்க. வீட்டில் உள்ள பையன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். எதுக்கு இந்த அம்மா இப்படி போர்வையை போத்துக்கிட்டு உட்காந்து ஃபோனில் பேசுன்னு சொல்லி பார்த்தா கை மையமாக பிடிச்சிட்டோம். இப்போ அந்த பையனை நீங்கள் திருத்தணும்னு நினச்சா திருத்த முடியுமா? அவன் ஸ்கூல் போக மாட்டேங்கிறான், நான் படிக்க மாட்டேங்கிறான், அடாவடித்தனம் பண்ணுறான். ஏன் எப்படி இருக்கேன்னா, ஏன் உன் மகனுக்கு முன்பாக நீ சாட்சி குறைவாக நடந்தனால்தான். அதே போல் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முன்பாக சாட்சியற்று நடந்தால் உங்கள் சந்ததி பாதிக்கப்படும். நம்மளாம் ஆசாரியர்கள், நல்லதை கேளு. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க பேச்சு காதுக்கு இனிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபோனில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா குடும்பம் அப்படியே சீர்குலைந்து போய்விடும். இந்த உபவாச நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவரே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டுட்டேன், என் காது வந்து நீங்கள் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும் ஆண்டவரே, வேறு யார் சொன்னதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் இன்றைக்கி எடுத்துருவோம். நம்ம காலம் வெகு சமீபமாக இருக்குது. ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் நிலைமை எப்படி எல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன சிக்கிட்டு இருக்கீங்க தெரியாது எனக்கு. ஆனால் ஆவியான சகலத்தை அறிந்தபடினால வேத வார்த்தையின் மூலமாக சில காரியங்களை சுட்டி காட்டுவார். ஆவியான கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அதனால தான் வசனம் சொல்லுது, நிற்கிறேன் என்று சொல்கிறவன் எச்சரிக்கை. நான் என்கிட்ட இப்போ பாவம் இல்லை அப்படின்னு யாரையும் நம்ம நியாயந்திருக்க முடியாது. பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும்னா வெகு பயத்தோடு நடுக்கத்தோடு தான் சொல்ல முடியுமே ஒழிய நம்மக்கிட்ட ஒரு பாவம் இல்லை அப்படின்னு இல்லை. அப்படி சொல்லணும்னா ஒரே ஒருத்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பண்ண முடியுமே ஒழிய உலகத்தில் ஒரு மனுஷனாலும் பிரசங்கம் பண்ண முடியாது. நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் இந்த நேரத்தில் இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் நம்ம இந்த நாட்களை உருவாக்க நினைக்கிறார். நம்மளை அழிப்பதற்காக அல்ல, ஊன்ற கட்டும்படியாய், உங்களை இடித்து போட வல்ல ஊன்ற கட்டும்படியே கர்த்தனை அழைத்தார். அப்போ பவுலுடைய பிரசங்கங்கள்லாம் சில பார்த்தா ரொம்ப கடினமாக இருந்தாலும் சொல்லுவார், நான் உன்னை இடிச்சு போடலப்பா, சபையை உன்னை இடிச்சு போடலை, உன்னை ஊன்ற கட்டும்படியாய் கிறிஸ்துவுக்குள்ள நீ வேர் கொள்ளணும், நீ வேர் கொண்டு நீ வளர்ந்து செழித்து கனி கொடுக்கணும், உன் மூலமா தேவ நாம மகிமைப்படணும், உன் மூலமா தேவ நாமத்துக்கு அவகீர்த்தி வந்துடக்கூடாது. அதனால பாருங்க, அது பிரதிஷ்டைக்குன்னு ஒரு பலி. அப்படின்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட பலியாய் மாறினார், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், அத்தனை விதமான பலிகளோடு ஆண்டவர் இறங்கி வந்தார். அப்படின்னா 8ஆம் அதிகாரம் முழுவதும் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் நீ அந்த பாவ நிவாரண பலியை நீ அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தான் நீ புசிக்கணும் அப்படிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் சொன்னாங்க 7 நாளைக்கு இதை விட்டு நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. 7 நாளைக்கும் முதல் நாளில் என்ன நடந்ததோ அப்படியே திருப்பி திருப்பி செய்யப்படும். காலையில் எந்திரிச்சியா குழி, ட்ரெஸ்ஸை மாற்று, அபிஷேகம் பண்ணு, ஆட பாவ நிவாரண பலியை கொல்லு, தகன பலியை கொல்லு, பிரதிஷ்டை அதை கொன்று 7 நாளும் வலது காதில் வலது பெருவரில் வலது காலில் எல்லாம் என்ன செய்ய 7 நாளும் ஒரே காரியத்தை செய்யணும். அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ 8ஆம் அதிகாரத்தை கடைசி வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள். எல்லாம் செஞ்சிட்டோம். 7ஆவது நாள் முடிஞ்சிச்சு. இப்போ 9ஆவது அதிகாரத்துக்கு வரோம். இப்போ 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 8ஆம் நாளிலே மோசே ஆரோனை முதல்ல வாசிங்க. 8ஆம் நாளிலே. அப்ப 8ஆம் நாள் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் a நியூ பிகினிங். இட்ஸ் a நியூ பிகினிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 நாளும் ஒரே காரியத்தை செஞ்சு 7 நாளும் ஒரே காரியத்தை செஞ்சு இப்போ 8ஆவது நாளில் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகுது. இந்த நியூ பிகினிங் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே அப்படின்னா 8ஆவது நாள் உயிர்த்தெழுந்த அனுபவம். இங்கே கவனிங்க எல்லாரும், அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. எல்லாம் நான் சொல்கிறத கவனிங்க. உயிர்த்தெழுந்த அனுபவம் அப்படின்னா என்ன? 7 நாட்களும் அடைச்சி வச்சாச்சு. 8ஆவது நாட்களில் வித்தியாசமான ஒரு ஊழியத்துக்கு போகிறாங்க. இப்போ அப்படின்னா என்ன? ஆசாரியர்களாகிய நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு செய்யணும். 8ஆவது நாள் நம்முடைய வாழ்க்கையில் 8ஆவது நாள் ஒரு ஸ்பெஷல். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு செய்யறதுன்னா என்ன அர்த்தம்னா, பழையவர்கள் எல்லாம்
ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்படின்னா ரிசரக்ஷன், லைஃப் இன் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை அனுபவம் என்றால் என்னன்னா, பழைய சுபாவங்களெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டு நம்ம எப்படி ஊழியம் செய்யணும்னா, பழைய சுபாவத்தோடு ஊழியம் செய்யக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டிய விதம் பழைய அனுபவத்தோடு ஊழியம் செய்யவே கூடாது. ஒருவேளை பழைய அனுபவத்திலேருந்து உங்களுக்கு விடுபட முடியாமல் இருக்கும்னா, ஆண்டு சமூகத்தில் கதறுங்க, அழுது புலமுங்க. நான் இப்படி ஒரு பழைய அனுபவத்தோடு என் குடும்பத்தை நடத்த விரும்பலை, என் வாழ்க்கையை நான் நடத்த விரும்பலை. இந்த பழைய அனுபவம் இந்த பொளிச்சமாக இருக்கும் வரையிலும் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. பலவிதமான கட்டுகளோடு பிசாசு அப்படி இறுக்கி வச்சிருவான். அதனால் என்ன ஆகுதுன்னா, குடும்பத்தில் சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு கொந்தளிப்பு இருக்கும். அந்த கொந்தளிப்பு என்னென்னா, குடும்பத்தில் மற்றவர்களை திட்டுறது, அடிக்கிறது, எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது. அந்த திவ்ய சுபாவங்கள்லாம் காற்றுல பறந்துடும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்க வேண்டும்? 8வது நாள், த நியூ பிகினிங். நம்முடைய வாழ்க்கை எல்லாமே உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு. அதனால தான் ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கே. ரோமர் 6:2. வேகமாக எடுத்து வாசிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே புரியுதா? எதுக்காக நம்ம ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அல்லேலூயா சொன்ன எதுக்கு தெரியுமா? நான் கிறிஸ்துவோட என்ன பண்ணேன்? அடக்கம் பண்ணிட்டேன். யாரெல்லாம் கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டோம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அடக்கம் பண்ணிடுச்சுன்னா நம்ம பாவம் எல்லாம் செத்து போச்சு. இப்போ ஏன் துளுத்து நிற்குது? ஏன்னா பிரயாசப்படணும். இந்த நியூ பிகினிங், இந்த உயிர்த்தெழுத ஜீவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? புதிதான ஜீவன் உள்ளவளாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்படின்னா ஒரு உணர்வு வேணும். நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கிறேன், இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த உதவி ஆண்டுகிட்ட கேட்டால் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் இந்த நாட்களில் பழைய ஸ்பாவத்துக்குரிய எல்லா பழைய வாழ்க்கைக்குரிய ஒருவேளை மனுஷங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் சிந்தனையில் இருக்கிற காரியத்தை கூட என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணி விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது என்னவென்றால், இங்கே பார்க்கும்போது 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 8ஆம் நாளிலே 2வது வசனத்தை வாசி. ஆரோனை நோக்கி, நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட கடவாய். ஏற்கனவே இவங்க பிரதிஷ்ட நேரத்திலேயே பலி இட்டாச்சு. 7 நாள் கழிச்சு கர்த்தர் மறுபடியும் என்ன சொல்றாரு? பலியிட சொல்றார். எதெல்லாம் பலியிட சொல்றாராம்? பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டி. எதுக்காக? பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் அப்புறம் சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்ய வேண்டும்? அப்படின்னா என்னதான் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த டாபிக் இனிஷியேஷன் ஆஃப் ஆரோன்ஸ் ஒர்க். இப்போ பிரதிஷ்டை பண்ணப்பட்டாச்சு, இனி அவங்க ஊழியத்தை செயல்படணும். அந்த ஊழியம் செயல்படுவதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு பாவ நிவாரண பலியும் செலுத்தணும், ஒரு சர்வாங்க தகன பலியும் செலுத்தணும். அது எது? தனக்காகவும் செலுத்தணும், ஜனங்களுக்காகவும் செலுத்தணும். அதான் வரும் பின்னால் பார்ப்போம். 2 பலி, ஒன்று பாவ நிவாரண பலி, இன்னொன்று சர்வாங்க தகன பலி. ஆனால் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவனா? எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 9:12 சீக்கிரமா எடுத்து வாசிங்க. எபிரேயர் 9:12.
வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு இப்ப பண்ணினார். நம்முடைய பிரதான ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் அவர் அடிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரே முறை அடிக்கப்பட்டாரு, அந்த இரத்தத்தை கொண்டு பரலோகத்துக்கு போனாரு. பரலோகத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த இரத்தத்தை தெளித்தார். அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த இரத்தம் இன்னும் நமக்காக நன்மைகளை பேசுறது. அப்படின்னால நித்திய மீட்பு, இட்டர்னல் ரிடம்ஷன். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், அந்த இரத்தத்தை என்ன செய்ய வேண்டும், பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகனபலியும் ஆரம்பத்திலே போட வேண்டும். அப்படின்னா நீங்கள் எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:4 அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. காளை, வெள்ளாட்டுக்கடா இவளின் இரத்தம் பாவத்தை என்ன செய்யாதான். ஏன்னா 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இப்படி வருஷந்தோறும் அது அட்டோன்மெண்ட் சொல்லுவாங்க. அதை குறித்து நாளைக்கு எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். அந்த அட்டோன்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் இதை செய்யணும். அப்படின்னா பாவங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அதனால்தான் ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முற்காலத்தில் தாம் பொறுத்து கொண்ட பாவங்களை குறித்து இருக்கும். வாசிமா. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த ரோமர் 3:25 நோட் பண்ணிக்கோங்க. ரோமர் 3:25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து. முற்காலத்தில் நடந்த பாவங்கள் ஆண்டு என்ன செஞ்சாரா, பொறுத்து கொண்டதை மன்னித்தார் என்று சொல்லவில்லை, பொறுத்து கொண்டார். பாவங்கள் எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்களை எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் மூடப்பட்டது. அப்படின்னா என்ன, இன்னைக்கு நான் சொல்றேன், நாளைக்கு உங்க வீடியோ போட்டு காட்டுறேன். அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கு? கரெக்ட், கேட்ட உடனே டக்குன்னு எல்லாரும் பதில் சொல்லணும். சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? துளித்த கோலு, மன்னா, 10 கற்பனைகள். 10 கற்பனைகள் எத்தனை கற்பனைகள் இருந்து? 2. ஒன்றில் 5, இன்னொன்று 5. சரி, இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்க அந்த கற்பனை இருக்குல்ல, இது எப்படின்னா, நீ குற்றவாளி அப்படின்னு நம்மளை நியாயம் தீர்க்கும். இப்படி கொலை செய்யாதிருப்பாயாக, செஞ்சா நீ குற்றவாளி. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, செஞ்சா நீ குற்றவாளி. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அப்படின்னா தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாய். இதெல்லாம் நம்மளை நியாயம் தீர்க்கக்கூடிய கட்டளைகள். இப்போ அந்த கட்டளைகள் தான் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே உள்ளே இருக்குது. இப்போ வருஷந்தோறும் இப்போ என்ன செய்யணும்னா, பிரதான ஆசாரியன் எங்கே போனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்தில் ஒரு தடவை தான் போகணும். போகும்போது தனக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யணும், ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யணும். அப்போ என்ன செய்வான், அந்த இரத்தத்தை கொண்டு போயிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் நிற்கும்போது உள்ள கற்பனை இருக்குது, அது என்ன நியாயம் தீர்க்கும். நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க, பிறனுக்குள்ள யாதொன்றி இச்சையாதிருப்பாய். மற்றெல்லாம் வெளிப்படையான காரியம். இந்த இச்சை என்பது மனசளவில் யாருக்குமே தெரியாது. அப்படியெல்லாம் ஏதோ ஒரு இச்சை போனால் அது என்னச்சும், அந்த பாவம், அந்த அவர் நியாயம் தீர்த்தா நம்மளை அடிச்சிடும், செத்து போயிடுவோம். அப்போ என்ன ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, அந்த இரத்தத்தை எடுத்து அந்த பெட்டி மேலே ஒரு மூடி இருக்கும், அதான் கிருபாசனம் சொல்லுவாங்க. அந்த கிருபாசனத்துக்கு மேலே 2 கேருமில் இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா, பெட்டிக்குள்ள நம்மை குற்றப்படுத்தும் சட்டங்கள், அதனால் பெட்டிக்கு மேலே அந்த இரத்தத்தை அப்படி தெளிக்கணுமா. அப்படின்னா இந்த பெட்டிக்கு மேலே மூடி இருக்க அந்த இரத்தம் இந்த தண்டனையிலேருந்து நம்மை தப்பு வைக்கும். அப்போ இந்த மூடி நம் பாவங்களை மூடி விடுகிறது. இதுதான் பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரே தரம் அவர் பிரவேசித்து அந்த இரத்தத்தை அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் பண்ணதுனால நித்திய மீட்பை நமக்காக உண்டு பண்ணினார். அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஊழியம் செய்வதற்கு முன்பாக அப்படியே கர்த்தர் பாவங்களை மூடி போட்டார். அதுதான் முக்கியம். அப்படின்னா இந்த நாட்களில் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ வேண்டுமென்றால், ஆசாரிய ஊழியம், பிரதிஷ்டை ஊழியம் செய்யப்பட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த ஒரு உயிர்த்தெழுதின் வாழ்க்கை மட்டுமல்ல, கர்த்தர் நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சா அந்த நாட்கள் மூடி போட்டா. இந்த நாட்கள் என்ன, புதிய ஏற்பாட்டில் என்ன செஞ்சார்? பாவங்களை. நான் கேட்குற கேள்விக்கு சரியாக சொல்லணும். முற்காலத்தில் பொறுத்து கொண்டார். புதிய ஏற்பாட்டில் என்ன செஞ்சார்?
அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மன்னித்தார். அதுக்கு அவ்வளோ தடுமாற்றம் வருது, கேள்வி புரியலை உங்களுக்கு. முற்காலத்தில் பொறுத்துக்கிட்டார், பாவத்தை மூடி மூடி போட்டார். இப்போ நமக்கெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 9:7 வாசிங்க. மோசே ஆரோனை நோக்கி, நீ பலிபீடத்தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி. இப்ப என்ன சொல்றான் மோசே ஆரோன்ட்ட? கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகனமே செலுத்தினா என்ன அர்த்தம்? உனக்கும் ஆண்டவருக்கும் இன்னும் பிரச்சனை இருக்குது. நீ ஊழியம் செய்வது சரிதான், நல்ல கவனிங்க. ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள் தான். உங்கள் குடும்பத்தில் நம்ம ஊழியம் செய்கிறோம், அந்த பொறுப்பை மட்டும் நீங்கள் உணர்ந்துக்கோங்க. உங்கள் சகோதரிகள்னாலும் சகோதரர்களானாலும் நம்மெல்லாம் ஆசாரியர்கள். எப்படி இருக்கணும்? பாவங்கள் இருக்குது என்பதை உணர்ந்து என்ன செய்யணும்? எனக்கு ஊழியம் செய்யணும்னா, என் குடும்பத்தை கவனிக்கணும்னா என்னால் முடியாது, என் பாவ நிவாரண பலியே நான் உம்மோடு இணைந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். அதனால தான் மோசே சொல்கிறார், நீ உனக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆசாரியம் ஊழியம் செஞ்சாலும் ஆசாரியனுக்கு தேவையானது பாவ நிவாரண பலியாகிய இயேசு, சர்வாங்க தகன பலியாகிய இயேசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிங்க. பாவ நிவாரண பலினா நாம் தேவனோடு இணைந்திருக்கிறோம். அதனால தான் கிறிஸ்து உங்களுக்காக சிலை அறையப்பட்டாரே. நாம் பாவங்களுக்கு செத்து, ரோமர் 6:6 மறக்கக்கூடாது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று. அப்போ பாவ நிவாரண பலினா என்ன? நாம் ஆண்டவரோடு இணைஞ்சிட்டோம், நம்ம சிலுவையில் அறையப்பட்டுட்டோம். புரியுதா உங்களுக்கு? அது பாவ நிவாரணம். நான் தேவனோடு இணைஞ்சிட்டேன் அப்படின்னா என் பாவத்துக்கு பரிகாரி சிலுவையில் அவர் மட்டும் தொங்கலை, என் பழைய மனுஷன் தொங்கிட்டு இருக்கான். சர்வாங்க தகன பலி என்பது அவர் நம்மோடு இணைவு தான் சர்வாங்க தகன பலி. எப்படின்னா, இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னா நம்மளால் முடியாது. அதனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் எப்படி வந்தார்னா 5 விதமான பலிகளாக கர்த்தர் பிதா தம்முடைய குமாரனை நமக்கு 5 விதத்தில் கிஃப்டை கொடுத்துருக்கார். இப்போ இந்த சர்வாங்க தகன பலி கிஃப்ட் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? அதனை நமக்கிட்ட அவர் நம்மோடு இணைந்தார். இப்போ என்ன செய்யணும்? அதை யூஸ் பண்ணணும். நமக்கு நம்ம குளிக்கும்போது சோப் போட்டு குளிக்கிறோம், அப்படி தானே? அப்புறம் கரைஞ்சி போயிடுது, திருப்பி வாங்கிக்கிறோம். விதவிதமான சோப்பு இருக்குது, யார் யார் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு சோப்பை கொடுத்துருக்காரு, அது ஒரு நாளும் கரையாது, அது இட்டர்னல் சோப்பு. அப்போ ஒவ்வொரு முறையும் குளித்த உடனே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யாராவது போய் சோப்பு கடைக்காரனுக்கு ஃபோன் பண்ணிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உன் சோப்பு ரொம்ப வாசனையாக இருக்குன்னு சொல்கிறோமா? கிடையாது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் அழிஞ்சு போகிற சோப்பு. நித்தியமாக நம்மளை சுத்திகரிக்கும்படியான ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த கிஃப்டை வச்சுட்டு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணுற யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் எதுக்கெல்லாமோ ஸ்தோத்திரம் பண்ணுறான். என்ன சுத்திகரிக்கும்படியாக வந்த என் பாவ நிவாரண பலியே. இதை எப்படியெல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு வார்த்தையில் இல்லைங்க, வாழ்க்கையே அதுவாய் மாற வேண்டும். இந்த வேத வசனம் நம்ம வாழ்க்கையில் இணையணும். அந்த 5 விதமான கிஃப்டோடு இணைந்து வாழ்ந்தாதான் இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாய் வாழ முடியும். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் பாவ பலினா அவரோடு நாம இணைகிறோம், சர்வாங்க தகவல்னா அவர் நம்மோடு இணைகிறோம். அப்படின்னா ஆண்டவர் எதை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அது நம்முடைய சுத்திகரிப்புக்கு ஏதுவாக, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக தான் கர்த்தர் அதை செய்தார். இப்போ ஆரோன் என்ன செய்யறான் பாருங்க. 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15. பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்தி. ஏன் நான் இதை ஆரம்பிக்கிறேன்னா, இதை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதான். நீங்க 7ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். மோசே ஆரோனை நோக்கி, நீ பலிபீடத்தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவநிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவநிவர்த்தி செய் என்றான். உனக்காகவும் பாவநிவர்த்தி செய்யணும், உன் ஜனங்களுக்காகவும் பாவநிவர்த்தி செய்யணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வந்தானா, அவரே பலியாக வந்தபடினால அவர் நமக்காக பாவநிவர்த்தி செய்தார். அதுக்கப்புறம் பாருங்க 8ஆவது வசனம். அப்பொழுது ஆரோன் பலிபீடத்தண்டையில் சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாகிய கன்றுக்குட்டியை கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும்
புன்னிக்காய்களையும் கல்லீரலில் எடுத்த ஜவ்வையும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் தகனித்து மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டெடுத்தான். பின்பு சர்வாங்க தகனபலியையும் கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். சர்வாங்க தகனபலியின் துண்டங்களையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபீடத்தின் மேல் இந்த சர்வாங்க தகனபலியின் மேல் தகனித்தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் வாசிக்க சொன்னேன். தகன பலினா என்ன, பாவ நிவாரண பலினா என்ன, போஜன பலினா என்ன, குற்ற நிவாரண பலினா என்ன, சமாதான பலினா என்ன, நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எல்லாம் அந்த பிக்சர் அப்படியே வரும். அவன் எப்படி பாவ நிவாரண பலியாக கொண்டான், எப்படி சர்வாங்க தகன பலியாக கொண்டான், அதெல்லாம் அதில் போட்டிருக்கு. இப்போ 15ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டு கடாவை கொன்று. முதலாவது அவன் செஞ்சது அவனுக்காக பாவ நிவர்த்திக்காக செஞ்சான். இப்ப ஜனங்களின் பலியை கொண்டு வந்து வெள்ளாட்டு கடாவை கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கி சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி அதை பலியிட்டு போஜன பலியையும் கொண்டு வந்து அதில் கை நிறைய எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க தகன பலியுடனே பலிபீடத்தின் மேல் தகனித்தான். இப்ப என்னன்னா அவனுக்கு வந்து பாவ நிவாரண பலி ஜனங்களுக்காக, சர்வாங்க தகன பலி அப்படின்னா என்ன, பாவம் ஜனங்கள் செஞ்சுட்டாங்க, அதுக்கு ஒரு நிவாரணம் அப்படின்னா ஜனங்கள் உணரணும் நாம் ஒரு பாவின்ட்டு. அது உணர்ந்தாதான் இயேசுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வரும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் செஞ்சால் போஜன பலியும் இருக்கணும். அப்போ தான் கடைசியாக சமாதான பலியை விடுறான். அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் சமாதானம் வேணுமா, குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாய் சமாதானம் வேணுமா, நம்ம மரித்தாலும் நம்முடைய தலைமுறைகள் சமாதானத்தை காண வேண்டுமா, இந்த நாட்கள் கிருபையாய் நமக்கு கொடுத்த நாட்களில் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசுவோடு இந்த 5 விதமான பலியோடு இணைய வேண்டும். முதலாவது பாவ நிவாரண பலி. அந்த பாவத்தை அறிக்கப்பட்டால் தான் அவருக்காக முற்றிலும் வாழ்கிற வாழ்க்கை வரும். 3வது போஜன பலி. 4வது பாவ நிவாரண பலி. முதல்ல தான் பாவ நிவாரண பலி, அப்புறம் வந்து சர்வாங்க தகன பலி, போஜன பலி, குற்ற நிவாரண பலி, கடைசியாக தான் சமாதான பலி. ஆனால் நமக்கு பலி இடும்போது எத்தனாவது, முதலாவது சர்வாங்க தகன பலி இருக்கும். ஆனால் இதை வந்து வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது அந்த 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 சீரியஸ் என்னவோ மாறுது. அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் தான். இப்போ இவ்வளோ செஞ்சால் இதனால் என்ன விளைவு, அதை தான் பார்க்க போகிறோம். ஜனங்களுக்காகவும் உனக்காகவும் ஆயத்தப்படுத்தி பலியிடு அப்படின்னா பலியிட்டதுனால என்ன காரியம், உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரும் என்பதை மோசே சொல்கிறான் என்றால் எல்லாம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். 3ஆம் வசனத்தில் வாசிமா. 3ஆம் வசனம். மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். என்ன அர்த்தம்? முதலாவது கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். நம்ம பலியிட்டு போனா என்னும் இல்லை, நீ பலியிட்டா அவருடைய பிரசனத்தை உணர முடியும், தரிசனமாவார். அடுத்தபடியாக என்ன நடக்கும் என்று 6வது வசனத்தை வாசிப்போம். 6வது வசனம். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். 2வது என்னவென்றால் கர்த்தருடைய மகிமை நமக்கு காணப்படும். ஸோ முதல்ல கர்த்தர் என்ன செய்வாரா, தரிசனமா. 2வது மகிமை காணப்படும். 3வது 22ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிரதான ஆசாரியன் ஜனங்கள் என்ன செய்வாரா அப்படின்னா, பிரதான ஆசாரியன் இயேசு என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். 24ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்கொப்பர விழுந்தார்கள். அப்படின்னா தேவனுடைய கன்சியூமிங் ஃபயர், பட்சிக்கிற அக்கினி
இந்த பலியை எல்லாம் அங்கீகரித்தது. அப்படின்னா எதெல்லாம் ஆண்டவர் சமூகம் பலியிடுறோமோ அதை கர்த்தர் என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். அப்படின்னா இப்போ 4வது வசனத்தில் பார்க்கும்போது இதை நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார். எப்படி தரிசனம் ஆவார் ஆண்டவர்? ஃபிசிக்கலாக இல்லை, நம்ம உணர்வுல தரிசனம் ஆவார். ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே பாவ நிவாரண பலியாக என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடுறேன், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசிடுறேன், இந்த வழியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், போயிடுறேன், இந்த நபருக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஃபோன் பண்ணிடுறேன், எனக்கு பலனே இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா ஆண்டவர் நமக்கு உள்ளத்தில் ஒரு உணர்வை கொடுப்பார். ஒரு சகோதரி, அவங்களுக்கு 3 பிள்ளைங்க, நல்ல சகோதரி, நல்ல விசுவாசி, அவங்க கணவனும் ரொம்ப நல்லவர் தான். நான் மீட்டிங் போயிருக்கும்போது என்கிட்ட வந்து ஒரு காரியத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் மனம் திறந்து சொல்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து வேலை செய்கிற இடத்துல அந்த ஒரு பிரதர் மேலே என்னன்னு தெரியல, என்ன அறியாமல் ஒரு அஃபெக்ஷன் போகுது சிஸ்டர். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரு, 3 பிள்ளைங்க, ஒரு குறைவு இல்லை. ஆனால் ஏன் தான் என் மனசு அங்கே போதோ தெரியல. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஒரு இன்டர்வல் கொடுப்பாங்க, அந்த டைமில் பார்த்தா உடனே பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் ஃபோன் எடுத்து, என்ன நீங்கள் காஃபி குடிச்சிங்களா, டிஃபன் எதுவும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுடுறேன். அப்புறம் என் மனசில் எப்போ பார்த்தாலும் பேசணும் 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 உணர்வு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு என் ஹஸ்பண்டை பார்த்தா எனக்கு வேதனையாக இருக்குது, என் 3 பிள்ளைகளை பார்த்தா எனக்கு வேதனையாக இருக்குது. நான் இப்படியெல்லாம் மாறுவேன்னு நினைக்கலையே, ஏன் இப்படி எனக்கு தெரியலன்னு அழுதுட்டு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல, உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருந்தபடினால இதுலேருந்து விடுபடணும்னு ஒரு விருப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தேவனுடைய தயவு. அது தயவு. அந்த விருப்பம் வந்தனா தானே இங்கே சொல்ல, மனசு தந்து யாரும் சொல்ல முடியுமா? இந்த இக்கட்டுலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னா அவங்க வந்து சொன்ன உடனே அப்போ அவங்களுக்கு நல்ல ஜோம் பண்ணி ஆலோசனை கொடுத்து, வேலை வேண்டாம் விடுங்க, பட்டினியாக கிடந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சந்தோஷமாக தேவனுக்கு உண்மையாக வாழுங்க, இல்லை வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க, உங்கள் செல்ஃபோனோட சிம்மை நீங்கள் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்துட்டு 2 வருஷம் கழித்து நான் திருப்பியும் அவங்கள சந்திக்கும் போது ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. நீங்கள் சொன்னபடி எனக்கு அந்த விடுதலை கொடுத்துட்டாரு, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதுதாங்க வேணும். மனுஷன் பாவத்தில் விழுந்தாலும் பரவாயில்ல, தப்பித்து கொள்ள வேண்டும். தேவனை தேவனென்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தால் என்ன ஆகும்? சிந்தனையிலே ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுங்க. ரோமர் 1:21 இதெல்லாம் முக்கியமான வசனங்கள் நம்ம பார்க்கணும். ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் வருது தெரியுமா? தேவனை ஸ்தோத்திரப்படுத்தாம தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தால் பாவம் வந்துடும். அதனால இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன செஞ்சுதான்? ஆனால் தான் பாருங்க, நிறைய பேர் தான் செய்து பாவம்னே ஒத்துக்க மாட்டாங்க. இஷ்டப்படி இருளான இருதயம் இருளா போச்சுன்னா வீடு வந்து வீடா இருக்காது, நரகமா இருக்கும். எல்லாம் யாரை பார்த்தாலும் கோபம் வரும். ஏன்னா தனக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, தனக்குள்ள இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியலன்னு ஒரு பயங்கர ஸ்ட்ரகிள் இருக்கும்போது அந்த கோபம் உள்ள மனைவி மேலே இருக்கும் அல்லது பிள்ளைகள் மேலே இருக்கும். ஒன்றுமே இருந்தாலும் எதையா போட்டு உடைப்பாங்க அல்லது பிள்ளைகளுக்கு தேவையில்லாமல் அடிப்பாங்க. சில சகோதரிகள் புரிஞ்சுக்கோங்க, கணவன் மேலே கோபம் வந்துச்சுன்னா கணவன் அடிக்க முடியாது, பிள்ளைகளை அடிப்பாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. உணர்வில்லாத இதை இருளடைஞ்சு போகக்கூடாது. அதனால் என்னவா, நீங்கள் பாருங்க, அதுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. 22 வாசிங்க. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. நான் ஒன்றும் தப்பு செய்யலை, நான் என்ன அந்த குடும்பத்துக்கு உதவி தானே செய்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரதர் வந்தாப்புல, வந்துட்டு மனைவிட்டு, எங்க பார், தங்கச்சி மாதிரி நான் நேசிக்கிறேன், என் தங்கச்சி அவன், அதனால் வீட்டில் நம்ம கூட அவன் தங்கணும்னா யார்ப்பா விடுவாத? யாராவது ஒரு சகோதரி வந்து இங்கே பாருங்க, அன்னை மாதிரி ஒருத்தரை பழகிருக்கார், அவர் தான் வீட்டில் வந்துடுனா நீங்கள் விட்டுருவீங்களா? சொல்லுங்க, விடுவீங்களா? தங்கச்சி மாதிரி. அதனால் வீட்டில் தான் தங்கணும். நான் தான் என் தங்கச்சிக்கு கல்யாணமெல்லாம் பண்ணி வைப்பாராம். இப்படி ஒரு சண்டை. நான் சின்ன சண்டை யாரும் ஒத்துக்குவாத, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அடிச்சாடி, ராத்திரியெல்லாம் அடினா அடி, சும்மா அடியில் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்றுவேன். என் தங்கச்சி தான் வேணும்னா அந்த தங்கச்சின்னு சொல்கிற ஆளோட அம்மா இருக்காங்களே, தெரிய வேண்டாம் தான் பிள்ளை வந்து ஒரு கல்யாணம் பண்ண பிள்ளையோடு பழகிறானே, கண்டிக்க வேண்டாம். ஏன் மக எதுவுமே தப்பு பண்ணலை, அவள் அண்ணன் மாதிரி தான் பழகிறா. இந்த மாதிரி அவலட்சணங்கள்லாம் சபையில் காணப்படக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, அதுதான் சொல்கிறேன் நான். சில காரியங்களை புரிஞ்சு அதற்கேற்றா போல் நடக்கணும்.
இது உணர்வு இல்லாமல் போயிடுது. நான் செய்த ரைட், என்ன தப்பு? இது சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அந்த சிஸ்டருக்கு உதவி செய்ய போனேன், அதில் உனக்கு என்ன? நீ எப்போ பார்த்தாலும் சந்தேக கரெக்டு. சந்தேக பிராணினா என்ன அர்த்தம்? பிராணினா என்ன? மிருகம். நீ எப்போ பார்த்தாலும் என்ன மனுஷன், நீ வாழவே விட மாட்டேன். நல்லா வாழ்ந்தா ஏப்பா சந்தேகப்படுறோம்? போகிற போக்கு கண்ணு முடியலாம் சரியில்லைன்னா சந்தேகமே வருது. அவ்வளோ நேரம் வீட்டுக்கு வந்தால் நல்ல சந்தோஷம் பேசுகிறாடி, எப்போ பார்த்தாலும் பாத்ரூம் போனாலும் செல்ஃபோனை கொண்டு போனா, அப்படியே உட்காந்து மணிக்கணக்கு பாத்ரூம் போனோமா காரியத்தை முடிச்சோமா வரணும்ல, மணிக்கணக்கா அங்கேயே அடக்காக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, கோழி அடக்காக்க மாதிரி பாத்ரூமில் போயிடுவாங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பேச்சு அப்புறம் வரும்போது என்ன பேசுங்க, நான் என்ன பேசுவேன் உனக்கு என்ன தெரியும்? வாயை மூடு. சண்டை, அடிக்கிற அடி. நம்ம ஆளுங்களும் அடி வாங்குறோமே வாயையும் மூட மாட்டாங்க. அப்போதான் வாயை உலகளவாக திறப்பாங்க. சண்டை. ஏன்னா நீ பண்ணுறது தப்பு, நான் பேசுதான் ரைட்டு. இந்த மாதிரி ஆசாரிகள் சர்ச்சுக்கு நீங்கள் வரீங்க. நான் கிறிஸ்டோபர் டேனி இருந்தாலாம் நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? எப்படி இருக்கும்? கிறிஸ்டோபர் நீ செய்ய சரியில்லை. சிஸ்டர் என்ன சிஸ்டர் இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நாங்கள் எங்கள் சண்டை போட்டுருந்தா எப்படி இருக்கு? இது என்னது? எங்கே வந்தோம்? இது என்ன சர்ச்சா? என்னவா? அப்படி தான் ஆண்டவர் பார்க்குறது. என்ன, நான் அமைச்சு கொடுத்த வீடு, ஆசீர்வதிச்சு கொடுத்த வீடு, கணவனை மனைவி இணைச்சி வச்ச வீட்டில் என்னப்பா இது? என்னது வீடா? பேய் வீடா? நான் தங்கும் வீடா? நம்ம வீடு பேய் வீடாக இருக்குதா? தேவன் தங்கும் வாசஸ்தலமாக இருக்குதா? எதுக்காக பலியிடுறோம்? ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் மட்டும் இந்த காரியத்தில் விடுதலை வேணும்னு டெஸ்பரேட், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு அழுது தாவீது சொல்கிறான். தாவீது தப்பு பண்ணிட்டான். எத்தனை வயசில் தப்பு பண்ணான் சொல்லுங்கப்பா? எத்தனை வயசில் தப்பு பண்ணான்? யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொன்ன பின்னால் உள்ளவங்க சொல்லுங்க. தாவீது எத்தனை வயசில் தப்பு பண்ணான்? 35 வயசா? 50 வயசில். 40 வயசில் நாய்க்கணும், 60 வயசில் பேய்க்கணும், 50 வயசில் கிறுகிறுப்பு வந்துடுச்சு. நல்ல எத்தனை மனைவி? அவனுக்கு ஒரு மனைவி இல்லை. இந்த ஒரு மனைவியை வச்சுக்கிட்டே கண்ணு எங்கேயோ போகுது. அங்கே அத்தனை மனைவி வச்சுட்டு கண்ணு எங்கேயோ போயிடுச்சு. அப்போ அவன் என்ன பண்ணான்? பத்சேபாளை அவளை கையில் போடணும் வச்சுக்கிட்டு அநியாயமாக கொலையும் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பிள்ளையும் பிறந்துடுச்சு. அந்த 1 ஹவருக்குள்ள 1 இயர், கிட்டத்தட்ட 9 months கன்சீவ் ஆகி குழந்தையும் பிறந்துச்சு. அது 9 monthsன்னு சொல்கிறாங்க, சில 1 இயர்னு சொல்கிறாங்க, எது வாட் எவர் இட் மேபி. ஆனால் அவன் பட்ட பாடுக்கு அளவில் யார்கிட்ட என்ன செய்யலை, அவன் சொல்லலை. ஆனால் அவன் பட்ட பாடு, நீ நொறுக்கின எலும்புகள் கழிகூறும்படி செய்யும். செஞ்ச பாவத்துக்கு எப்படி அழுக? எலும்பே நொறுங்கி போகுது. எப்படிப்பா? காட்டில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், சவுல் என்னை துரத்திட்டு வந்தான். எத்தனையோ என் வாலிப நாட்களெல்லாம் நான் பரிசுத்தமாக காத்துக்கிட்டேன். இந்த 50 வயசில் போய் நான் ஒருத்தனை மனைவி எடுத்ததும் இல்லை, குற்றமில்லாத ஒருத்தனை நான் கொண்டுட்டேனே, தாங்க முடியாத அவன் எலும்புகளெல்லாம் கழிவாக அப்படியே நொறுங்கிடுச்சான். சங்கீதம் 51 சங்கீதம் 32 ஒரே மாதிரின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் அழுறீங்களா தப்பு பண்ணா? தபார் அப்படி தான் நான் பண்ணுவேன். நடக்கதை பார்த்துக்கோ. இப்படி வீர செயல், அப்படியே சேலஞ்சு பண்ணுறது. எப்படி இருதயம் எரிழடைஞ்சு போச்சுன்னா ரொம்ப மோசம். கர்த்தரே என்ன செய்வாராம்? எப்படி ஒப்பு கொடுப்பாராம்? ரோமர் 2:24 வாசிங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை என்ன செஞ்சாரா? அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் ஒப்பு கொடுத்தா மீளவே முடியாது. அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ, கர்த்தர் நாட்கள் சபையில் நமக்கு எச்சரிக்கிற காரியம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோம் தான் திருப்பி 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 குடும்பத்தையே இடைப்பட்டுக்கிட்டு இருக்கார். ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்களில் ஆண்டவரே அசுத்தங்க ஒப்பு கொடுத்துட்டோன்னா அதுக்கு மீளத்துக்கு வழியே கிடையாது. ஆனால் இப்போவே ஆண்டவர் சமூகத்தை அவரை தரிசிப்பீர்கள்னா எப்படி தரிசிக்க முடியும்? ஜெபிக்கிற நேரம் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா அந்த உணர்வு வந்துச்சுன்னா கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். ஆண்டவரே என்னால் முடியல, நான் என்ன செய்வேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னா ஆண்டவர் இருதயத்தை அப்படியே ஒட்டச்சு கண்ணீர் வரும்போது என்ன தெரியுமா வரும்? அப்பா என்னை உமக்கு முற்றிலுமாய் பலியிடுகிறேன் என்று சர்வாங்க தகன பலி அனுபவத்துக்குள்ளா கர்த்தர் நடத்துவார். அந்த சர்வாங்க தகன பலி அனுபவத்துக்குள்ளா வந்துட்டா நம்மளை அறியாமலேயே ஒரு சந்தோஷம் அவரை துதித்து பாட வைக்கும். இப்படி தான் அவருடைய கர்த்தர் நமக்கு தரிசனமாவார். இந்த பலி பாவ நிவாரண பலி
சர்வாங்க தகன பலி செலுத்து. கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? தரிசனமாவர் மட்டுமில்ல, 6வது வசனம், அவர் உனக்கு என்ன செய்வாரு? அவர் மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். அவர் மகிமை உங்களுக்கு காணப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டோட வாட் இஸ் காட்ஸ் க்ளோரி? ஆண்டோடைய மகிமை என்றால் என்ன? அவர் மகிமை உங்களுக்கு காணப்படும். ஆண்டவர் மகிமை என்றால் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற விதம். இப்போ நம்ம இவெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோமா? சிலோட உள்ளங்கள் அப்படியே கொழுந்து விட்டு எரியுதா? வசனத்தை கேட்டால் ஒரு உணர்வு வருதா? உள்ளத்தில் அப்படியே ஒரு மாதிரி அசைவு வருதா? ஐயோ, நான் இன்னும் ஆண்டவருக்காக நல்ல வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதா? விருப்பம் வருதா? இதெல்லாம் தேவன் நமக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். காட்ஸ் க்ளோரி இஸ் பீயிங் ரிவீல்ட் டு அஸ். நமக்கு அந்த எப்படின்னா, மோசே இருக்கான்ல, அவன் நியாயப்பிரமாணத்தின்படி தானே ஊழியம் செஞ்சான். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தா, இந்த எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்ச இவன் ஊழியம் தேவ சமூகத்தில் போயிட்டு வெளியே வந்தவொடனே அவன் முகம் என்ன செய்யதான்? பிரகாசித்ததான் அப்படின்னு போட்டிருக்குல்ல. வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டிருந்த கற்களில் பதிர்ந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடினால் இஸ்ரவேல் புத்திரர் முகத்தை நோக்கி பார்க்க கூட முடியல. ஆனா அது கொஞ்ச நேரம் அப்படியே என்ன செய்யும்? ஒளிஞ்சு போயிடும். ஆனால் நமக்கு ஆண்டவர் மகிமை எப்படி முகத்துல இல்ல, நம்முடைய ஆவியில வெளிப்படும். அந்த மகிமையினால நிறைந்த ஒரு அனுபவம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு நம்முடைய ஆவி ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம ஆண்டவருக்கு பாவ நிவாரண பலியோ சர்வாங்க தகவல் செலுத்துவது என்ன ஆகுதுன்னா, அவரோட மகிமையை நம்மளால் உணர முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுக்கார் மத்தேயு 18:20, என் நாமத்து நிமித்தம் 2-3 பேருக்கு கொண்டு அவள் நடுவில் என்ன செய்வேன்? நான் வாசம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அப்போ வாசம் பண்ணுனா அவரோட பிரசன்னத்தை உணரணும். 2 பேர் 3 பேர். அதனால தான் கணவனும் மனைவியும் கைப்பிடித்து ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப 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 பவர்ஃபுல். கைப்பிடிச்சு ஜெபிக்கதா? ஆளை பார்த்தாலே பிடிக்கல, வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உலகத்தில், அவ்வளோ பேருக்கு கணவன் மனைவி, உனக்கு அந்த வழி எனக்கு இந்த வழி, இப்படி 2 ஆளுக்கு ஒரு வழியில் போகும்போது எங்கே கைப்பிடிச்சு ஜெபிக்க? அப்படி பிசாசு உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரிவினை உண்டு பண்ணியிருந்தா இன்னைக்கே நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து அழுது புலம்பி, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கப்பா, இணைச்ச நோக்கத்தை நிறைவேற்ற உதவி செய்யன்னு சொல்லிட்டு கைப்பிடித்து ஜெபிக்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட 2 பேரும் கேளுங்க. சும்மா குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால யாரும் மாற முடியாது. அதுக்கான அடிச்சுட்டே இருந்தாலும் என் காரியம் அதுக்கு நிவர்த்தி ஆகாது. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, குடும்பத்தில் நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, நான் தான் நியதி, நீ தான் தப்பு, இப்படியே சொல்லுறதுனால குடும்பம் உருப்படாது. நம்ம குடும்பம் உருப்படணுமா, நான் பாவி அப்படின்னு ஒருத்தர் உணர்ந்துட்டா போதும். தப்பு மன்னிச்சிடும். தயவு செஞ்சு நான் தப்பாக பேசிட்டேங்க, என்னை மன்னிச்சிடும். போ எப்போ பார்த்தாலும் பேசுறது, அப்புறம் மன்னிப்பு கேட்குறது, அப்படி சொல்லக்கூடாது. ஏம்மா மன்னிச்சுக்கோம்மா, நான் அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சு. ஆமாம், கையை நீட்டி அடிச்சுக்கிட்டு காயம் மண்டையே புடைச்சிருக்குது. என்ன செய்கிறாரு? அடிக்கிற அடியில் சில மண்டையே வீங்கிரும். அந்த மாதிரிலாம் கோபக்காரங்க, எப்பா நிஷ்டூரங்கள் அப்படின்னு. அப்படி சின்ன சரியாயிருமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஏதோ மன்னிப்பாது கேட்குதுங்களே, பரவாயில்ல ஆண்டவரே, இந்த மன்னிப்பில் நீங்கள் இடைப்பட்டுருங்கப்பா. மன்னிப்பில் சில மன்னிப்பே கேட்க மாட்டாங்க. அப்படி தான் செய்வேன்னா எப்படியோ போவாங்க. நான் சொன்னேன்ல, நீ டைவர்ஸ் கொடுக்கலன்னா அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவேன்னு சொன்னதுக்கு அந்த அம்மா பயந்து போய் கையெழுத்து போட்டு கொடுக்க அந்த ஆள் ஓடியே போயிட்டார். அதை ஓடி போகாமல் அட்லீஸ்ட் உங்ககிட்ட இருக்கிறாரு, அதுக்காக நன்றி செலுத்து. நிறைய காரியங்களை, சின்ன சின்ன காரியங்கள் நான் சொல்கிறது இந்த 3வது நபர் மூலமாக. ஆனால் குடும்பத்தில் இந்த மாமியார் மருமகள் உறவுகளில் சிலரால் இருக்கவே முடியாது. சில பெற்றோர், எப்பா இந்த மருமகளோட இருக்க முடியுமா, எப்பா ஃப்ரிட்ஜே பூட்டி வச்சிடுறா, நான் போய் காஃபி போடுறதுக்கு பால் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜே பூட்டிடுறா. அப்படிப்பட்ட மருமகள்லாம் இருக்காங்க. அப்பா தனக்குன்னு எது வச்சாலும் அப்படியே உடனே பூட்டி வச்சு. சில மாமியார் சொல்லுவாங்க, இங்கே பார், உன் பீரோ எப்போதும் திறந்தான் இருக்கணும், ஒரு நாள் மூடக்கூடாது. ஏன்னா இவங்க செக் பண்ணுவாங்க, மகன் என்ன புது சாரி வாங்கி கொடுத்துருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு காரியம், யோசிச்சு பாருங்க. சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆசாரியர்களாய், அது பெரியவங்களானாலும் சின்னவங்களானாலும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, சமாதானத்தை உண்டு பண்ணவர்களாக இருக்கணும். வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்யவே கூடாது. இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஜெபிக்கணும். நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில், பெந்தே கிறிஸ்தவ குடும்பத்தில் நல்லா வளர்ந்து பெற்றோர்கள் போதிக்கப்பட்டு வசனத்தை சொல்லி நல்ல சொல்லணும்னா பிரசங்கமே பண்ணிடுவாங்க பிள்ளைங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் போய் அந்நிய நோகத்தில் போய் சிக்கிக்குதுங்க.
அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன். சில குடும்பங்கள் தத்தளிக்குது. எங்க சொல்ல, வெளியில போய் எங்க சொல்ல முடியும்? இவ்வளவு நாள் இப்படி வாழ்ந்தோமே, இந்த புள்ள போய், இந்த பையன் போய் இப்படி ஒரு கத்தோலிக்க மதத்துல போறானே, ஒரு இந்து மதத்துல போறானே, ஒரு முஸ்லீம் மதத்துல போறானே, எப்பா எங்க சொல்ல? இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் தத்தளிக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு சகோதர தாய் தகப்பன்மார்களே, உங்க பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படணுமா, உங்க வாழ்க்கையை சீர்படுத்துங்க. எந்த காரியத்திலும் சீர்படுத்தப்பட வேண்டும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. அதில் ஒரு பிள்ளை சொல்லுதான், எனக்கு இந்த பெந்தேகோஸ்தே கல்யாணமே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க அப்பாவோட அம்மா படுத்துகிற பாடு, அவங்க அம்மாவை படுத்துகிற பாடு, அவங்க அப்பாவும் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு படுத்துகிற பாடு, எப்பா இது என்ன பெந்தேகோஸ்தே லைஃப், நான் கல்யாணம் பண்ணால் பெந்தேகோஸ்தே கல்யாணம் பண்ண மாட்டேன். பிள்ளைங்க விலைக்கு போகக்கூடிய அளவுக்கு பெற்றோர்கள் நடக்கிறாங்க. அப்போ இந்த சந்ததிக்கு நம்ம எப்படி நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்க போகிறோம் சொல்லுங்கள். நீங்கள் நல்லா வளர்ந்து வர பிள்ளைங்க வீட்டில் நடக்கிற அப்பாவோட அவங்களோட நிலைமையை பார்த்து எந்த நேரமும் அம்மா தான் சப்போர்ட். அப்படி டயர்டாக டியூட்டி முடிச்சுட்டு வருவாங்க, மனைவி வருவாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து நினச்சி விவரமாக சீக்கிரமாக எல்லாம் சப்பாத்தி எல்லாம் செஞ்சு வச்சு தானும் மகனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேர பிள்ளைகளுக்கு செஞ்சு வச்சுட்டு இது அப்படி எல்லாத்தையும் க்ளீனாக கழுவி வச்சுட்டு போயிடும். அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்தால் சாப்பாடே இருக்காது. அப்போ இந்த சாப்பிட்றாரே ஒரு புருஷங்கிற பேரில் அவருக்காவது கொஞ்சம் வேண்டாமா? ஏம்மா உங்கள் கூட இருந்து சாப்பிட்றேன், என் மனைவின்னு ஒருத்தி இருக்கா, அவள் வருவா, அவள் சும்மா இல்லை சம்பாதிச்சு வேலை பார்த்து லேட் நைட் வரா, அவளுக்கு சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்கவாது செய்யலாம். இல்லை என்ன செய்யலாம், இல்லைம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா, எனக்கு என் மனைவி வருவா, நாங்கள் சேர்ந்து சாப்பிடுவோம் சொன்னால் என்ன சொல்கிறது கிடையாது. அம்மா தொப்புள் கொடி அறுக்கப்படாமலே இருந்தால் குடும்பத்தில் பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த பிள்ளைங்க அப்படி விலைக்கு போயிடுதுங்க. நாட்களில் ஆண்டோடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் என்ன செய்யணும், அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். அது எப்படி வெளிப்படும் பாருங்க. நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்க, அந்த ஒரு பாடல் நடத்துகிறாங்க. இப்போ நான் அந்த ஒவ்வொரு நாள் அந்த பாடலை ஏன் பாட சொல்கிறேன்னா, எனக்கு ஒவ்வொரு முறையும் அந்த பாடல் பாடும்போது ஐ ஃபீல் காட்ஸ் க்ளோரி இன் மை ஸ்பிரிட். எது தெரியுமா, நீ தந்த இந்த வாழ்க்கை நீர் தந்தது ஆண்டவரே, அப்படி சொன்னாலே அது உள்ளத்தை என்னவோ பண்ணுது. நீங்கள் உங்களுக்கு அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கும். ஆராதனை வேளையில் கிறிஸ்டோஃபர் மூலமாக டேனி மூலமாக சில வார்த்தைகள் வரும்பொழுது அது நம்ம உள்ளத்தை அசைக்கப்படுது. என்ன தெரியுமா, காட்ஸ் க்ளோரி இஸ் பீயிங் ரிவீல்ட். தேவனுடைய மகிமை வெளிப்படுது. அது வெளிப்படும் போது என்ன ஆகும் தெரியுமா, அந்த குறிப்பிட்ட வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள போய் நமக்குள்ள ஒரு உணர்வை உண்டு பண்ணி இன்னமும் ஃபர்தராக அர்ப்பணிக்க வைக்குது. இன்னும் ஆண்டோட அன்பை உணர வைக்குது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அந்த நம்பிக்கையை கொடுக்குது, விசுவாசத்தை கொடுக்குது. தளர்ந்து போய் வந்திருப்போம், அந்த ஒரு வார்த்தை நம்மளை உற்சாகம் ஊட்டி பலப்படுத்துது. நம்பிக்கையற்று வந்திருப்போம், ஆனால் ஆண்டோட பிரசன்ஸ் வெளிப்படுது. பார்த்தீங்களா, ஆவியில் உணரும் பொழுதுதான் நமக்குள்ள புது பலன் அடைய. ஹல்லேலூயா. ஒரு புதிய உற்சாகத்தோடு இந்த ஆராதனை விட்டு போகும்போது அவ்வளோ சந்தோஷமா போவோம். வார்த்தை வரும், பிரசங்கத்தில் வார்த்தை வரும், சில காரியங்கள் வாக்குத்தத்தமாக வரும், சில காரியங்கள் எச்சரிப்பாக வரும், சில காரியங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தையை வாக்குத்தத்தத்தின் வார்த்தை வரும். இதெல்லாம் என்னன்னா கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். என்ன செய்யணும், பலியிடு, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இதெல்லாம் சொன்னபடி நீ பலியிட்டா கர்த்தர் உனக்கு அது என்ன செய்வார், தரிசனமாவார். அவரோட மகிமை நீ பார்ப்ப. அப்படின்னா தேவ மகிமை ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவ மகிமை, ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் உள்ள போய் ஒரு மகிமை, ஆண்டவரே எவ்வளவு அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த தேவனை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்க. இந்த வேதத்தில் இருக்க ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வர அவ்வளவும் தேவ மகிமையினால் நிறைஞ்ச ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்துக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம், இந்த மகிமைக்கு எவ்வளோ கனத்தை கொடுக்குறோம். எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் நாம் போகிற போக்கில் வாழ்ந்தா தேவனை கனவீனப்படுத்துகிறோம். நமக்காக ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் திறந்து நம்ம மண்ணான நம்மளை மீட்கும்படியாக ஆண்டவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மீட்டாரே, அவரை வந்து காலின் கீழே மிதித்து அது துர்ப்பிரயோகம் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் இட்ஸ் நாட் எ காமன் பிளட். இது வந்து சம்திங் வெரி ஸ்பெஷல். மற்ற ரத்தத்தை போல நினைக்க கூடாது. இது விலையேறப்பெற்ற ரத்தம், இது மாசற்ற ரத்தம், இது குற்றமில்லாத ரத்தம், நம்மை விடுவித்த ரத்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரை நன்மையானவளை பேச ரத்தம் என்று எபிரேயர் 12:24 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் அதிக நன்மையானவளை பேச ரத்தத்தினத்துக்கு வந்து சேர்ந்தீர்களே. அப்படின்னா அந்த ரத்தத்துக்கு என்ன செய்யணும், மதிப்பு கொடுக்கணும். அந்த ரத்தம் நம்ம ரிவீல் பண்ணும் ஆண்டோடைய மகிமையை, ஆண்டோட மகிமையை. அதை பார்த்துட்டா அந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லாம் குப்பையா இருக்கும். ஆண்டோட கேளுங்க, ஒவ்வொரு முறையும் ஆண்டோட சமூகத்தில் உணர்ந்து எனக்கு உதவி செய்யுங்க, இந்த வாழ்க்கையோடு வாழ நான் விரும்பலை, எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை தாங்க. இன்னொன்று அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போன ஆண்டவரே உங்களுடைய மகிமை நான் உணரணும் என் வாழ்க்கையில். அது என் வாழ்க்கை அடுத்த லெவலில் என்னை கொண்டு போக வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அந்த இப்போ லேவியராகுவாங்க
22ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு 22. ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து இப்படி என்ன நெக்ஸ்ட் வந்து பிரதான ஆசாரியர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:50 ஆண்டவர் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக என்ன செய்றார்? கரங்களை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். வாசிமாத. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் நம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி அவளை என்ன செஞ்சாரா? ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அப்ப ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இன்னைக்கு எங்க இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க? நம்ம கூட இருக்கிறார், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறார், எங்க போனாலும் இருக்கிறார். அதனால்தான் உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 23ல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 23:21 13 நீங்கள் அதுக்கு முந்தியெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. சில காரியங்கள்லாம் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 13:14 வாசிக்க போய் நான் வாசிங்க. உன் ஆயுதங்களோடு ஒரு சிறு கோல். இது எப்படின்னா இராணுவ வீரர்களுக்கு சொல்றாரு, நீ யுத்தம் பண்ண போகணும்ப்பா. ஆனால் இவங்க இருக்கிற இடம் எப்படிப்பட்டன்னா வனாந்திரம், எங்கே பார்த்தாலும் வனாந்திரம், பெரிய இடம், பாலைவனம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அங்கே பார், இந்த ஜனங்கள் எல்லாம் போகும்போது முன்னால உடன்படிக்கை பெட்டி செல்லும். அது எதை காட்டு? தேவனுடைய பிரசன்னம், வாசஸ்தலம் நடுவில் இருக்குது. அப்படின்னா உன் ஆயுதங்கள், நீ யுத்த வீரனா தான் ஆயுதங்களோட என்ன செய்யணுமா? ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுது. மலஜாதிக்கு அதனால் மண்ணை தோண்டி மலஜராதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். எவ்வளவு கவனமா இருக்கார் பாருங்க. அவருடைய பிரசன்னம் உடன்படிக்கை பற்றி ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தாலும் எங்கும் வியாபித்திருக்கும் தேவ பிரசன்னம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பிரசன்னம் உங்ககிட்ட இருக்கும்போது அசுத்தமான காரியம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கணுமா, உங்ககிட்ட உலாவணுமா, அசுத்தத்தை நான் பார்க்கக்கூடாது. அதனால் என்ன செய்யணும்? ரொட்டீனாக நார்மலாக மனுஷனுக்கு இருக்கிற எல்லா எக்ஸ்கிரீஷனும் அது நார்மலாக வெளியேறணும். ஆனால் நீ என்ன செய்யணும்? கண்ட இடத்துல இருக்காத, அருவருப்பாக இருக்கக்கூடாது. ஆனால் என்ன செய்யணும்? உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். கையில் ஒரு கோலை வச்சுக்கோ. ஏன்னா அங்கெல்லாம் மணலாக தான் இருக்கும். இப்போல்லாம் டாய்லெட் கட்டணும்னா அதுக்கெல்லாம் காங்கிரீட்லாம் போடணும். ஆனால் ஆண்டவர் ஜனங்களை என்ன அழகாக நடத்திருக்கா வேதத்தில் இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ போகிற இடம் என்ன செய்யணும்னா அசுத்தமாக இருக்கக்கூடாது, நாரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாளையம், நம்முடைய வீடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனால் ஆண்டு என்ன சொன்னான்னா, போகிற இடத்துல நல்லா குழி தோண்டிட்டு அப்புறம் மண்ணை மூடிரு. அப்படின்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடு. அசுத்தத்தை நீ மாற்ற வேண்டுமென்றால் ஒரு வேலை செய்யணும். என் வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு தேவனுடைய ஆவியான உலாவ வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அசுத்தத்தை நீக்கி போடணும். அதுக்கு ஒரு கோலை கொடுத்துருக்காரு, நமக்கு ஒன்று கொடுத்துருக்க. ஆண்டவரே, என்னுடைய ரத்தம் என் பாவங்களெல்லாம் கழுவினை சுத்திகரிக்கட்டும், என் கண்களின் இச்சை. சில சமயம் இந்த சோல் டைம் வாங்க, ஆத்துமாவில் ஒரு பிணைப்பு. அதனால தான் பாருங்கள், இந்த வாலிபர்கள்லாம் கல்யாணம் பண்ணதுக்குன்னா ஒருத்தர் நேசிப்பாங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணாலும் ஒருத்தி அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுட்டு சரி வேண்டாம் போ, எங்கள் அப்பா சொல்கிறபடியே கேட்குறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணணுன்னு பாதிக்கப்பட்ட நபரால் தாங்க முடியாது. நீ யோசிச்சு பாருங்கள், 2 பேரும் அன்பாக பழகுறாங்க. ஒருத்தி வெறுத்துட்டானா வெறுப்பு தானே வரணும். இவ்வளோ தூரம் படையிருக்கும், இந்த பையன் நம்மளை வெறுத்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறத சரி போய் வேண்டாம் போ, எனக்கு நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன், அப்படி கோபம் வர மாட்டேங்க. அதுக்கு மாறாக அப்படியே வாழ்க்கை கசப்பாகுது. அவன் இல்லாமல் வாழ முடியாது. அது ஆத்துமாவில் ஒரு சோல் டை. அதில் தான் பிசாசு அப்படியே இணைப்பான் ஆத்துமாவை முழுவதும். இந்த ஆத்துமாவுக்கு முழு சொந்தக்காரர் யாரு? ஆத்தும நேசர் அவர் தான். ஆனால் அந்த உலகத்து மனுஷன் சொல்றாங்க, என் இதயத்தை பறிகொடுத்து விட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என் இதயத்தை பறிகொடுத்துட்டேன் அவங்ககிட்ட. அப்படின்னா என் எதை என்கிட்ட இல்லை, ஃபுல்லாகவே உங்ககிட்ட சரணடைஞ்சு போச்சு. அதனால் பறி கொடுத்து நீ என்ன செய்ய முடியும்? இனிமேல் அந்த இந்த ஆள் இல்லாமல் இனி உலகத்தையும் யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது, வாழ்க்கையை வாழ முடியாது. அப்படியே பிசாசு ஃப்ரஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்து கடைசியில் தூக்கில் தொங்க வச்சிருவோம், அல்லது என்ன செய்வோம், விஷத்தை குடிக்க வச்சிருவோம், அல்லது ட்ரெயினில் போய் விழ வச்சிருவோம். சாதாரண மனுஷங்க அப்படி செய்ய மாட்டாங்க. எப்படின்னா அந்த அளவுக்கு உள்ளத்தை ஒரு பயங்கர ஒரு சோர்வையும் ஒரு மரணத்துக்கு மேலே ஒரு விருப்பத்தை கொண்டு வந்துடுவான். வாழ்க்கையே வேண்டாம் ஒரு மனுஷனுக்காக. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இந்த சோல் டைல
நிறைய பேர் சிக்கிக்கிட்டு விடுபட முடியாமல் இருக்காங்க. ஆனால் ஒரு வழி, உன் கையில் ஒரு கோல் இருக்கு, நான் சொன்னபடி செய், அசுத்தமே காணப்படாது. உன் கையில் இயேசுவின் ரத்தத்தை உனக்காக நான் சிந்துக்கேன், ரத்தமே உனக்குள்ள தான் இருக்கு. அந்த ரத்தத்தை மட்டும் நீ கேட்டு என்னை கழுவும், எனக்கு விடுதலை கொடுன்னா நிச்சயமாக விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பாவங்களிலிருந்து கர்த்தர் விடுவித்து கொண்டிருக்கார், இன்னும் விடுவிக்க போகிறார். அவர் தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அல்லேலூயா. அது ஒண்ணுதான் கர்த்தர் பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு ஆயுதம். இயேசு கிறிஸ்து விலையேற பெற்றோம். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் எல்லாம் உண்மையா அறிக்கையிடணும். ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படி போகக்கூடாது. எலும்பு நொறுங்கணும், கண்ணில் என்ன செய்யணும், அப்படியே அழுது கண்ணே மங்கலாயிரணும். ஐயோ எனக்கு என்ன செய்யன்னு தெரியலையே, நான் நினைச்சு பார்க்குறேன் கர்த்தருடைய பிள்ளைகளோட சந்தோஷமா ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேனே, இப்போ என்ன ஆச்சுது? உடனே சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த இருதயம் வேண்டாம்ப்பா, நான் யார்கிட்டையும் பறி கொடுத்த இருதயம் எனக்கு வேண்டாம். கர்த்தாவே புது இருதயத்தை என்னிலே சிருஷ்டி, கிரியேட் மீ a நியூ ஹார்ட். புது இருதயத்தின் சிருஷ்டி. அப்படி கதறணும். ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் போட்டு எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ஒரு சகோதரி, அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க உண்டு. அவங்க ஜெர்மனில் இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, நல்ல ஹஸ்பண்ட் தான். ஆனால் அந்த சர்ச்சில் இருக்க ஒரு பிரதருக்கும் அவங்களுக்கும் சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாக பழகுனாங்க. அப்புறம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி போச்சு. கடைசி அந்த சிஸ்டர் நல்ல ஆண்டவரை நேசிக்கிற ஒரு சகோதரி, அவங்களுக்கு மனசு சமாதானம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோ, உண்மையாக ஆண்டவரை நேசிச்சு நீ தான் சதம் போனாலும் பிசாசு சோதிப்பான். ஆனால் என்ன ஒரு நன்மையான காரியம்னா, ஆண்டவர் தான் சதம் போனான்னா ஆண்டவரும் விட மாட்டார். மனசுக்குள்ள உணர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அறக்குறையா இருக்குது தான் அப்படி தவி போகும். ஆனால் முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது பிரச்சனை வந்தாலும் தப்பித்துக்கொள்ள கத்த வழி செய்வார். அதுக்கு எப்படி முழுமையாக இருந்தாதான். எப்பிராயுமே நீ திருப்பி போடாத அப்பமா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு பக்கம் நல்லா வந்துடுச்சு, சாப்பிட முடியாதுப்பா. இவ்வளவு நேரம் அடுப்புல தான் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீ திருப்பி போடப்பட்டாதான் நல்லா அப்பம் சாப்பிட முடியும். இல்லை அறகுறை வெந்ததுன்னா எங்க போடுவீங்க? குப்பை கூடையில போகும். நீ பட்ட பிரயாசம் பாதி பகுதி வந்திருக்கியா? அறகுறையா வந்தாலாம் நான் காலங்கள் என்ன செய்யாது, அதுக்கு செல்லுபடி ஆகாது. அப்போ என்ன செய்யணும்? இவங்க அழுதாங்களாம், எனக்கு என்ன செய்யனே தெரியல, நான் எப்படி சிக்கிக்கிட்டேன்னு தெரியலையே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு எவ்வளோ ஜெபிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம் அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போவாங்க, டக்குன்னு எடுத்து பேசுவாங்கன்னா மணிக்கணக்காக பேசுவாங்களாம். ஒரு நாளைக்கு என்னச்சுன்னா நிறைய பனி பெஞ்சிட்டு இருந்துச்சான், இந்த ஸ்னோயிங் டைம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, காலையில் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. காலையில் பார்த்தா பிள்ளைங்க ஹஸ்பண்ட்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த ஜாக்கெட்லாம் போட்டுட்டு அந்த பூட்லாம் போட்டுக்கிட்டு வெளியில் வந்தாங்கன்னா அங்கே நிறைய பெரிய பனிமலை மாதிரி நிறைய இருந்துச்சு தான். அவங்க மெதுவாக ஏறி போய் இந்த டாப் ஆஃப் த மவுண்டனில், அப்போ விடிய காலம் 5 மணி தான் சொன்னாங்க, 5 மணியா. ஆனால் அந்த ஸ்னோ ஒயிட்டாக இருக்கனால வெளிச்சமாக இருந்துச்சு தான். அவங்க மேலே நின்றுட்டு 2 கரங்களை வைத்து, ஆண்டவரே நான் உம்மை நேசிச்சு தானப்பா என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன், இன்னைக்கு நான் இப்படி சிக்கிக்கிட்டு இருக்கேனே, எனக்கு வழி தெரியலையே, எனக்கு உதவி செய்ய மாட்டீரான்னு அழுது அப்படி கண்ணீர் அந்த ஸ்னோவில் விழுந்துச்சு தான். அப்போ சொன்னாங்களாம், நான் எவ்வளோ தூரம் இதுலேருந்து விடுபட வேண்டும் நான் விரும்புகிறேன் என்பதுக்கு என் கண்ணீர் உமக்கு சாட்சியா நின்று பேசட்டும் ஆண்டவரே, இந்த கண்ணீருடைய சமூகத்தில் வரட்டும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ விரும்பலை, எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு அப்படியே டெஸ்பரேட்டா கத்தி அழுதுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கும் புரியலை. அன்னைக்கு சாயங்காலம் மத்தியானம் எல்லாம் ஹஸ்பண்ட்லாம் போயிட்டாங்க. இவங்க சமைச்சிட்டு ஏதோ செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஆள் ஞாபகமே வரல. அந்த ஆளை பற்றி நினச்சினா வெறுப்பு வருது, இன்னும் சொல்லணும்னா வாந்தி வருது. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, கர்த்தர் நல்லவர், எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. அந்த ஆளை நினைக்கும் போது மனசு இனிச்சிச்சுன்னா பிசாசு உள்ள இருக்கான்னு அர்த்தம். அந்த ஆளை நினைக்கும் போது வாந்தி வருதுன்னா ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னு அர்த்தம். நம்முடைய ஜீவனுக்கும் இந்த உலகத்தின் ஜீவனுக்கும் ஒத்தே வராது. நமக்குள் இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் பாவத்தை வெறுக்க வைக்கிறவர், அதை பார்த்தாலே அருவருப்பாக்க வைக்கிறவர். அந்த ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கு. ஜீவனை நஷ்டப்படுத்தாத, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? கர்த்தருடைய பிரசனம், அவர் பாளையத்துக்குள்ளே உலாவுகிறாராம். 23:14 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உங்க வீட்டுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்க தங்கி இருக்கிற வீடு ஆண்டவர் உலாவுற வீடு. நோ ஆர்கியூமெண்ட்ஸ், விவாதம் வரக்கூடாது, சண்டை சச்சரவு வரக்கூடாது, 3வது நபர் மூலமாக பிரச்சனை இருக்கக்கூடாது, மாமியார் மருமகளில் பிரச்சனை, அம்மா மூலமாக வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சகோதரர்கள், நீங்கள் என்னதான் இருந்தாலும் உங்கள் மனைவியோடு தான் இசைந்து வாழ வேண்டும். அப்படி தான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு.
உன்னை பெத்த தாயும் தகப்பனையும் கனப்படுத்து இசைந்து வாழ் என்று சொல்லவில்லை. ஆனால் உன் மனைவியோடு தான் இசைந்து வாழ வேண்டும். ஏன்னா மனைவி உன் எலும்புக்கு எலும்பும் உன் மாம்சத்துக்கு மாம்சமாக இருக்கப்படனால சகோதரர்கள் இந்த காலத்தில் ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்கணும். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ என்னவோ இப்படிலாம் பேசினியாமே, அம்மான்னு பேச்சே பேசக்கூடாது. அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யலாமா ஒழிய அம்மாட்ட கேட்டுட்டு செய்யலாமா அப்படின்னு சொல்லாதீங்க. கணவன் மனைவி உட்கார்ந்து என்ன செய்யுங்க, இதுதான் பிரச்சனையே. கர்த்தர் கொடுத்த அமைத்து கொடுத்த குடும்பத்தை ஆசாரியர்களாக நீங்கள் எப்படி நடத்துறீங்க, எப்படி பலியிடுறீங்க? உங்கள் ஜெபம் பரலோகத்துக்கு போகுதா இல்லை சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதா? நீங்கள் சண்டை போடுறத பிள்ளைங்கெல்லாம் பார்க்குறாங்க, அடுத்த ஜெனரேஷன்லாம் பாதிக்கப்படுது. எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் மாமியார் மருமகன் சண்டை போட்டால் அந்த நேரத்தில் வந்து அந்த புருஷன் வந்து எங்கள் அம்மான்னு சாப்பிடும்போது பிள்ளைங்க பார்க்குறாங்க, இது என்ன எங்கள் அப்பா இப்படி இருக்காரு, இன்னும் அநியாயம் பண்ணுது இந்த பாட்டிமா, எங்கள் அப்பாவுக்கு அது தெரியலை. பிள்ளைங்க ஒரு அம்மா தான் ஃபோன் பண்ணுது அவங்க மகளுக்கு, தன் மருமகளை பற்றி பேசுது. உனக்கு தெரியுமா, இவளுக்கு ரொம்ப பெருமை தான், ரொம்ப சம்பாதிக்கணும்னு நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த சம்பளமெல்லாம் அவளுக்கு குறையணும்னு நான் என்ன ஜெபம். அவங்கெல்லாம் காதில் கழுத்தில் ஒன்றும் போட்டிருக்க மாட்டாங்க, வெள்ளை சிலை கட்டிக்கிட்டு தான் சர்ச்சுக்கு போவாங்க. ஆனால் ஜெபத்தை பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட சீர்கெட்ட வாழ்க்கை. அப்புறம் வந்து அடுத்த பிறகு அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்மஸ் டைம்லேயே எதையோ கொடுக்க வேண்டிய பணம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்க தன் ஹஸ்பண்டை சொல்லியிருக்காங்க, எப்போதும் கிடைக்கிற அளவுக்கு இந்த இடம் கிடைக்கல, ஆனால் அடுத்த வருஷம் தருவாங்க. இந்த அம்மாவுக்கு தான் எப்போது காது, எப்போது தீட்டப்பட்ட காது, என்ன பேச. மனைவி கணவன் உள்ளே போயிட்டான்னா காது இப்படியே ஒட்டி காதே உள்ளே ஒட்டிக்கும் போல் இருக்கு, அப்படியே ஊத்துக்கே வைப்பாங்க. அப்புறம் கதவை திறக்கும்போது ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்குது. குடும்பங்களில் என்னெல்லாம் நடக்குது, அப்பப்பப்பப்பா, இது எப்படி எனக்குள்ளேருந்து வருதுன்னு தெரியல, எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல, எப்படியெல்லாமோ நடக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. காதை ஊத்து கேட்குறது. அப்படியே என்ன பேசினார் உடனே ஒன்று கேட்டு ஒன்றுக்கு ரெண்டா, அப்பா என்னென்ன பாடுங்க. அது அப்படி கேட்டுக்கிட்டு உடனே அப்புறம் ஃபோன் பண்ணுது, ஏய் நான் ஜெபம் பண்ணேன், கத்த என் ஜெபத்துக்கு பதில். அதை என்ன பண்ணிச்சு தெரியுமா, அவங்க பேத்தி ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. நீ இவ்வளோ பண்ணால் இந்த காலத்து சந்ததி அதை விட கில்லாடிகளாக இருப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணி ஃபேமிலி குரூப்பில் போட்டுடுச்சு. எல்லாரும் உங்கள் அப்பா வந்து எப்படி எங்கள் அம்மாவை பற்றி பிடிச்சேன், ஆமாம் உங்கள் அப்பா தானே டேடி, அவங்க தான் டேடி இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்படியா ஜெபம் பண்ணுறதுனா ஒன்றும் பேச முடியலை. அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோகத்துலேருந்து ஏஞ்சலே இறங்கி வந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்த்தா தோற்றத்தை பார்த்து யாரும் என்ன செய்யாதீங்க, ஏமாந்து போகாதீங்க, கவனமாக இருங்க. அந்த பிரதர் பார்த்தா ஏஞ்சல் மாதிரி உள்ள பிசாசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், மறக்காதீங்க. அந்த சிஸ்டரை பார்த்தா ஏஞ்சல், ஐயோ பெரிய பெரிய பயங்கரமான ஒரு பேய் அங்கே உள்ளே இருக்குது. அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. சிம்சோன் அப்படி தானே போயிட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நசரேய விருதன் என்ன பண்ணான், பெலிஸ்தியரின் குமார்த்தியில் கண்களுக்கு அழகா இருந்தான். என்னத்தை சாதிச்சான் கடைசியில், எதை கண்ணால் பார்த்து அவன் அனுபவிச்சானா கண்ணு குருடாய் போச்சு. அதனால தான் வேதம் சொல்லுது, நீ 2 கண்ணுடையனா நரகத்து போதை பார்க்கலாம், உனக்கு ஒத்த கண்ணா போப்பா. எந்த ஒரு காரியம் உனக்கு இடல் உண்டாக்குனா, கண் இடல் உண்டாக்குச்சா கண் என்ன செய்யி, 2 கண்ணுன்னு சொல்லலை, உன் வலது கண் உனக்கு, என் வலது கண்ணால் நீ ஓரப்பாருவப்பா, 1.5 கண்ணை போடுறது வலது கண். அப்படி 1.5 கண்ணால் பார்த்து ரசிச்சல, அப்படி ரசிக்காத, நீ பிடுங்கி போட்டுரு. காலு தறிகட்டு ஓடுதுல, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மனைவிட்ட சொல்லாமல் கணவன்கிட்ட சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு ஓடுற, பெற்றோருக்கு தெரியாமல் ஓடுறல. காலு நீ 2 காலுடையவனா இருந்து உலகத்தில் ரொம்ப அழகாக நடக்கிற பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறத காட்டிலும் ஒத்த காலை நொண்டி நடந்தான்னு பரல, என்கிட்ட வந்து சேர். அதான் ஆண்டவர் சொல்லார், நீ குருடனோ நீ நொண்டியோ எனக்கு பிரச்சனை இல்லை, நீ சுத்தமாக இரு, நீ பரிசுத்தமாக இரு. நான் உனக்கு பாவ நிவாரண பலியா, நான் உனக்கு சமாதான பலியா, நான் சர்வாங்க தகன பலியா உனக்கு வந்திருக்கேன், என்னோடு இணைஞ்சு வாடு. இந்த மாதிரி 2 காலை வச்சுக்கிட்டு உன் இஷ்டப்படி தீவிரிச்சு ஓடாத. கர்த்தர் சொல்கிறார் தெளிவா. நான் சொல்லி பார்ப்பேன், இல்லாட்டா என்ன தெரியுமா செய்வேன், உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி பார்ப்பீங்க, இல்லாட்டா என்ன செய்வீங்க, அடி. சிலருக்கு லேசான அடி கிடைக்கும், சிலருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அந்த அடி வாங்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், நம்ம திருந்திடணும். எந்த காரியமான பாவம் தான். என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் நொய்ன்னு சொல்லுவாங்களா, நொய்ன்னு சண்டை. ஹஸ்பண்ட் வந்துட்டா எப்போ பார்த்தாலும் அப்படியே ஒட்டு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது தெரியல இது சரினா வந்த மனுஷனுக்கு ஏன்பா அந்த வீட்டுக்கு வந்தோன்னு வெளியே ஓடி போயிடுவாங்க. இன்னொன்று, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு ஹஸ்பண்ட் ரொம்ப என்ன சொல்ல சந்தோஷமாக வெளியில் போயிடுவாங்க. வெளியில் போனால் என்ன செய்வாங்க நீங்கள் சொல்லுங்களேன். சண்டை வந்துருச்சு வீட்டில், கணவன் மனைவி சண்டை வந்து இங்கே அழுகை எல்லாம் முடிச்சு, எப்பா இந்த வீட்டில் இருக்க முடியான்ட்டு பைக் எடுத்து வெளியே போய் என்ன செய்வார், அங்கே தான் நேராக போய் அவர் டீ குடிப்பார். இங்கே இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டே வரட்டும் வட்டி முதலமாக கொடுக்கறதுக்கு இங்கே எல்லாம் ஆயத்தங்கள் நடக்கும்.
இதை மறந்துட்டேன். நம்ம குடும்பத்தில் தேவன் உலாவுறது பரிசுத்தமாக வச்சுக்கோ. என்ன பண்ணுறது? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுள். உன் பாளையம் சுத்தமா இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேரம் ஆயிடுச்சு, ஜெபிக்கணும். அப்படியே எழுப்பி நிற்போமா? அடுத்தது நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கிறிஸ்டோபர் நீ ஜோம் பண்ணிட்டு அப்படியே பிரதர் இவர்கிட்ட கூட தேசத்துக்காக ஜோம் பண்ணுவாங்க. அப்படியே எல்லாம் எழுப்பி நிற்போமா?